ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால் நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தம் கற்றுருக்கோம். அதில் 3 அத்தியாயங்கள் நம்ம ஏற்கனவே கற்றுண்டோம். இப்போ 3வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சதி தேவி எப்படி தன்னுடைய அப்பாவான தக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யாகத்துக்கு போகணும் அப்படிங்கிற தன்னோட ஆசையை பரமசிவனிடத்தில் போய் தெரிவிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். உடனே பரமசிவன் சதி இடத்துல எடுத்து சொல்கிறார், தக்ஷனுக்கு நம்ம இடத்துல விரோதம் இருக்கிறதுனால போகக்கூடாது அப்படிங்கிறத பலவிதமான காரணங்கள்லாம் சொல்லி எடுத்து சொல்கிறார். அப்படிங்கிறத நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதற்கு மேலே இப்பொழுது இந்த 4வது அத்தியாயத்தில் மைத்ரேய மகர்ஷி தொடர்ந்து சொல்லிகிட்டே வரார். பரமசிவன் இப்படி சதி இடத்துல பேசிட்டு இப்போ மௌனமாக ஆயிட்டாராம். ஏன் அப்படின்னா, பரமசிவனுடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுறதாம். என்ன அப்படின்னா, சதியை போ அப்படின்னு அனுமதிச்சாலும் சரி, அப்படி இல்லை போகாத அப்படின்னு தடுத்து நிறுத்தினாலும் சரி, 2 பட்சத்துலேயும் சதி தேவியினுடைய ஒரு மரணமானது சம்பவிக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. எதனால அப்படின்னா, கிளம்பிப்போ அப்படின்னு அனுமதிச்சா சதி தேவி அங்கே போனா அப்படின்னா தக்ஷனுடைய ஒரு அவமரியாதையை தாங்க முடியாமல் அவளுடைய உயிரானது பிரியக்கூடும். இல்லை போகாதன்னு தடுத்து நிறுத்தினா போக முடியலையேங்கிற அந்த வருத்தத்தினால அழுதழுதே சதி தேவி உயிரை விட்டுடுவா. அப்படிங்கிறதுனால பரமசிவன் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு மௌனமாக ஆயிட்டாராம். இப்போ சத்தியோட நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். தன்னுடைய பந்துக்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் பரமசிவனுக்கு கோபம் ஏற்படுமே அப்படிங்கிறதுனால ஒரு பயம். இது 2த்தினாலையும் சதிதேவியனோட ஹிருதயமே அப்படி பிளந்தது போல ஆயிடுத்தாம். அதனால பந்துக்களை பார்க்கணுங்கிற ஆசை ஏற்படும் பொழுது என்ன பண்ணுறா அப்படின்னா, ஓடி வாசப்பக்கமாக கிளம்புறதுக்காக போகிறாளாம். பரமசிவனை நினச்சதும் அந்த பயத்தினால திரும்பவும் கிரகத்துக்குள்ளே ஓடி வராளாம். இப்படி ஊசலாடுறதாம் அவருடைய மனசு. இப்படி 2ஆ பிளந்தாள் சதி அப்படின்னு சொல்கிறார். இப்போ சதி தேவிக்கு கிளம்பி போக முடியல, பந்துக்களை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால அத்தகைய ஒரு வருத்தம் ஏற்படுறது. அதனால குலுங்கி குலுங்கி அழறாளாம். அந்த அழுகையே கொஞ்ச நாளில் என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு கோபமாக மாறி பரமசிவனை ஒரு பார்வை பார்க்குறாளாம். அப்படியே எரிச்சுடுறது போல பார்க்குறா அப்படிங்கிறத சொல்கிறார். இப்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய ஸ்திரீ சுவாவத்தினால பந்துக்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இப்போ மேலோங்கிடுத்தாம். அதனால நேராக கிளம்பிட்டாளாம் தக்ஷனுடைய கிரகத்தை நோக்கி. யாரை விட்டுட்டுனா பரமசிவனையும் விட்டுட்டு அப்படி தனியாக கிளம்பிட்டாளாம். எப்பேற்பட்ட பரமசிவனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் அத்தகைய ஒரு அன்போடு தன்னோட சரீரத்தில் ஒரு பாதியவே கொடுத்தாரோ அந்த பரமசிவனையும் இப்பொழுது விட்டுட்டு கிளம்பிட்டா சதி தேவி அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி சதி கிளம்பி வேகமாக தன்னந்தனியாக போகிறத பார்த்ததும் பரமசிவனுடைய சிவகணங்கள்லாம் இருப்பா இல்லையா, ஆயிரக்கணக்கில் அந்த பார்ஷதர்கள் யக்ஷர்கள் அவர்கள்லாம் பரமசிவனுடைய முக்கியமான சேவகர்கள் மணிமன் மதன் அப்படிங்கிற போன்றவர்களோட சேர்ந்துட்டு கிளம்புறாளாம் சதியை பின்தொடர்ந்து போகிறதுக்காக. முன்னாடியே நந்தீஸ்வரரை முன்னிறுத்தி கொண்டு எல்லாரும் அப்படி கிளம்பி போகிறாளாம். எதனால அப்படின்னா, சதிதேவி இப்படி தனியாக போகிறாளே அப்படிங்கிறதுனால தங்களுடைய நாதனான பரமசிவனையும் இப்போ விட்டுட்டு அதை பற்றி யோசிக்காமல் இப்போ சதிக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே அப்படிங்கிறதுனால எல்லாரும் பின்னாடி தொடர்ந்து போகிறாளாம். போகும்பொழுதே என்னெல்லாம் கூட எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிற, அவள் எப்பொழுதுமே வச்சுட்டு விளையாடக்கூடிய ஷாரிகா அப்படிங்கிற ஒரு பக்ஷி, அவள் விளையாடக்கூடிய ஒரு பந்து, கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாமரை புஷ்பம், அதுக்கப்புறமா அவள் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அதுக்கப்புறமா அவளுக்கு தேவையான உபச்சார பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, சத்திரம் சாமரம் போன்ற உபச்சாரங்கள், அதெல்லாத்தையும் எடுத்துண்டு அப்படி வேகமாக பின்னாடி ஓடுறானாம். அவளை நந்தீஸ்வரன் மேலே அப்படி வாகனமாக அவளை ஏற்றி கொண்டு நேர தக்ஷன் எங்கே யாகம் பண்ணுறானோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறா. அங்கே போனதும் அந்த யாகசாலை வாசலில் போய் அப்படி சதிதேவி நிற்கிறா. அங்கே அந்த யாகசாலையில் ஒருத்தர் கூட சதிதேவியை வா அப்படின்னே அழைக்கலையாம். பார்த்ததும் பார்க்காதது போலவே இருக்காளாம். எதனாலனா, தக்ஷனிடத்தில் இருக்கக்கூடிய பயமாம். தக்ஷனுக்கோ பரமசிவனிடத்தில் இருக்கக்கூடிய விரோதம் எல்லாருக்கும் பிரசித்தமானது. அதனால சிவனுடைய பத்னி அப்படிங்கிறதுனால இவர்களெல்லாமும் சதியை வரவேற்கிறதுக்கு பயந்துண்டு யாருமே அவளை வரவேற்கவே இல்லையாம். ஆனால் யாரை தவிர அப்படின்னா, சதியுடைய சகோதரிகளையும் அம்மாவையும் தவிர அப்படிங்கிறார். அவர்கள்லாம் ஓடி வராளாம். ஓடி சதியை வரவேற்று அன்போடு அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு பிரேமையினால் அப்படி கண்களால் கண்ணீர்லாம் வெடிக்கிறா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சதி இப்போ இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலையாம். ஏன் அப்படின்னா, அவர்கள்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கா. சகோதரிகள் அம்மா அவர்கள்லாம் அன்போடு விசாரிக்கிறாளாம், சதி எப்படி இருக்க, எவ்வளோ நாள் கழித்து நாங்கள்லாம் உன்னை பார்க்குறோம், சௌக்கியமாக இருக்கியாமா அப்படின்லாம் கேட்குறா. பெரிய ஆசனம்லாம் கொடுக்குறா, பலவிதமான அன்பளிப்புகள்லாம் கொடுக்குறா, ரொம்ப ஆசாசியாக பேசுகிறா, அன்பான வார்த்தைகள்லாம் பேசுகிறா. ஆனால் இதெல்லாம் சதிக்கு சந்தோஷத்தையே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, தக்ஷனை பார்க்குறா. தக்ஷனும் தான் வந்ததை கூட கவனிக்காதது போல இருக்கான். அவளை வரவேற்கவும் இல்லை, அவரை மரியாதையும் பண்ணலை, அன்பா 2 வார்த்தைகளும் பேசலை.
அதனால எப்பொழுது தக்ஷன் இப்படி இருக்கானோ அப்போ இவர்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு மரியாதையோ இந்த அன்போ அவளுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கலையாம். அப்போது உடனே சதீதேவி இப்போது இந்த யாகத்தை பார்க்குறா. இந்த யாகமும் எப்படி நடக்கிறது அப்படின்னா, அருத்ர பாகம் தம் அவேக்ஷ சாத்வரம் அப்படின்னு. முன்னமையே தக்ஷன் சொன்னது போல, சிவனுக்கு சாபம் கொடுத்தது போலவே ருத்ரனுக்கு ஒரு பாகமே இல்லாமல் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கானாம். அதை பார்க்குறா சதீதேவி. எப்பேற்பட்ட ஒரு ஹேளனம் பண்ணிட்டு இருக்கான் பரமசிவனுக்கு இவன், எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணுறான் இந்த தக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறா. அது மட்டும் இல்லை, பரமசிவனோட பத்னியான தேவி இல்லையா, சாக்ஷாத் சதி தேவி, அவளையும் இப்பொழுது அவமரியாதை பண்ணியிருக்கான் தக்ஷன். அதனால் பயங்கரமான கோபம் ஏற்பட்டுதான் சதிக்கு. எத்தகைய கோபம் ஏற்படுறது சதி தேவிக்கு அப்படின்னா, இந்த எல்லா உலகங்களையுமே சதி எரிச்சுடுவா போல இருக்கான். அத்தகைய கோபத்தை பார்த்ததும் இந்த கூட வந்திருக்கா இல்லையா பார்ஷதர்கள்லாம், அவர்கள்லாம் இப்போ பாயறாளாம் தக்ஷன் மேலே, அவனை இப்போவே வதம் பண்ணிடுறோம் அப்படின்னு. உடனே சதி தேவி தன்னோட ஆக்ஞையினால் அவர்களெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இப்போ அந்த சதஸில் எல்லாரும் கேட்குறாப்புல தக்ஷனை அப்படி கோபமான வார்த்தைகளால் நிந்த பண்ணுறா. என்ன சொல்கிறா அப்படின்னா சதி தேவி, இப்போது தக்ஷனுக்கு பயங்கரமான ஒரு கர்வம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, எதனால அப்படின்னா தூமபத ஸ்ரமஸ்மயம் அப்படின்னு சொல்கிறார் மைத்ரேய மகரிஷி. அதாவது தூமபதம்னு சொல்லக்கூடிய இந்த புகை மண்டலத்தை வளர்க்கக்கூடிய அந்த பலவிதமான கர்ம மார்க்கங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பண்ணி 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 அவனுக்கு அதனாலேயே ஒரு கர்வம் ஏற்பட்டு இப்போ பரமசிவனையே துவேஷம் பண்ணுறான். எப்போ பகவானை துவேஷம் பண்ணுறானோ அப்போ அவன் பண்ண கர்மங்கள் எல்லாம் வீண் இல்லையா, அதனால தான் சொல்கிறார் ஸ்ரமம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அத்தகைய ஒரு கர்வம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தக்ஷனை பார்த்து சதிதேவி சொல்கிறா, இந்த உலகத்திலேயே ஒன்றை தவிர யார் தான் அத்தகைய ஒரு பரமசிவனிடத்துல போய் ஒரு துவேஷம் பண்ணுவா? அவரோ எப்படி இருக்கார் அப்படின்னா, யாருக்கு அவரை காட்டிலும் மேலானது அப்படின்னே ஒன்று இல்லையோ, யாருக்கு இந்த உலகத்தில் இவன் பிடித்தவன் இவன் பிடிக்காதவன் அப்படிங்கிற பேதங்கள்லாம் கிடையாதோ, யார் இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்பவும் பிரியமான அவர்களுடைய அந்தராத்மாவாக இருக்காரோ, இந்த உலகத்துக்கே யார் காரணமோ, அது மட்டும் இல்லை யாருக்கு துளி கூட எந்த ஒரு ஜீவராசியிடத்துலையும் துவேஷமே கிடையாதோ, அப்படிப்பட்ட பரமசிவனிடத்துல போய் உனக்கு துவேஷம் ஏற்பட்டிருக்கே, ஒன்றை தவிர வேறு யாருக்கு தான் இப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. ஒன்றை போன்றவர்கள்லாம் எப்பொழுதுமே மற்றவர்களிடத்துல குணங்களை பார்க்காம எப்பொழுதுமே தோஷத்தையே பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சாதுக்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, அவர்கள்லாம் தோஷத்தையே பார்க்க மாட்டா, குணங்களை தான் பார்ப்பா. அதுலேயும் மகான்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, ஒருவரிடத்துல குணங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது, துளி போகிறதா இருக்குது அப்படின்னா அதை ரொம்பவும் பெருசுப்படுத்தி அவர்களை ஸ்லாகிப்பா. அப்படிப்பட்ட மகான்களிடத்தையும் தோஷத்தை கல்பிக்கக்கூடிய ஒன்றை போன்றவர்களை தான் நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால இப்படிப்பட்ட ஒரு நடத்தை அப்படிங்கிறது சாதுக்களிடத்துலையே தோஷம் பார்க்கறதுங்கிற ஒரு நடத்தை இருக்கே, அது ஒன்றை போன்றவர்களுக்கு ரொம்பவும் பொருந்தும் தான் அப்படிங்கிறா. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, எப்பொழுதுமே அவர்களுடைய ஒரு நல்ல குணங்கள்லையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு புகழலையும் ஒரு அசூயையும் பொறாமையும் ஏற்பட்டு அவர்களை நிந்த பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆறுதுன்னா, அந்த மகான்களுடைய பாத தூளி இருக்கு இல்லையா, அதால் அந்த அபச்சாரத்தை தாங்க முடியாதாம். அதனால இப்படி நிந்த பண்ணுறவர்களுடைய ஒளியே இழக்கும்படி அது பண்ணிடுமாம், அவர்களுக்கு க்ஷேமமே ஏற்படாதபடி ஆயிடுறது இல்லையா. அப்போது இத்தகைய நிந்த தானே அவர்களுக்கு ஒரு தக்க தண்டனையை கொண்டு கொடுக்கறது. அதனால இப்படி நிந்த பண்ணுறதுங்கிறது உச்சிதம்தான், அப்பொழுதுதான் ஒரு பாடம் கற்றுக்க முடியும் அவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறா. இப்பொழுது அதற்கு மேலே சொல்கிறா, உனக்கு பரமசிவனிடத்துல தான் துவேஷம் இருக்குதுன்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு சிவ நாமத்திலேயே துவேஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எத் அக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆஷு ஹந்தி தத்து பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவானஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா அப்படின்னு சொல்கிறா. எந்த ரெண்டு அக்ஷரம் இருக்கே சிவ அப்படிங்கிற அந்த 2 அக்ஷரம், ஜனங்கள்லாம் அதை வாக்கால் சொன்னால் கூட போரும், மனசால் நினச்சி சொல்லாட்டி கூட அவர்களுடைய பாபத்தெல்லாம் போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான புகழை உடையவர் அந்த பரமசிவன். அலங்கிய சாசனம் அப்படின்னு அவருடைய ஆக்ஞையை யாருமே மீற மாட்டா. அப்படிப்பட்ட பரமசிவனையே நீ துவேஷம் பண்ணுற அப்படின்னா சிவே தரஹா அப்படிங்கிறா. மங்களமயமான அந்த சிவனை துவேஷம் பண்ணுறதுனால நீ அமங்கலமானவன் அப்படிங்கிறத சொல்கிறா. அந்தோ அப்படின்னு பவானி இந்த இடத்துல தலையில் அடிச்சுக்கிறாளாம். ஏன் அப்படின்னா, எப்பேற்பட்ட பரமசிவன் இடத்துல உனக்கு துவேஷம் ஏற்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கே பந்துவாக இருக்கக்கூடியவர், யாருடைய தாமரை போன்ற சரணங்களில் எப்பொழுதுமே தங்களுடைய வண்டாகிய மனதாக கொண்டு எப்பொழுதுமே மகான்கள்லாம் அப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காளோ, எதற்காக அப்படின்னா இந்த உயர்ந்த பிரம்ம ரசத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால் யாரோட சரணத்தையே அவர்கள் அப்படி வண்டு போல சுற்றி வந்துட்டுருக்காளோ, அப்படிப்பட்ட பரமசிவனிடத்தில் உனக்கு துவேஷம் ஏற்பட்டிருக்கு.
யார் இந்த உலகத்தில் யார் என்னெல்லாம் ஆசைப்பட்டு அவரை பூஜை பண்ணுறாளோ அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் ஆசைப்படக்கூடியது எல்லாத்தையும் வர்ஷிக்கக்கூடியவரோ அப்படிப்பட்ட பரமசிவனிடத்துல போய் உனக்கு துவேஷம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது முன்னாடி தக்ஷன் அந்த பிரஜாபதிகள்லாம் கூடியிருந்த அந்த ஒரு சபையில் பரமசிவனை நிந்த பண்ணான் இல்லையா, அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே நினைவு கூறி அதை ஆக்ஷேபிக்கிறாளாம் சதி தேவி. அன்றைக்கி என்ன சொன்னான் தக்ஷன் அப்படின்னா, இதோ இங்கே உட்காண்டிருக்கானே இவனுக்கு பேர் தான் சிவனே தவிர இவன் அசிவன் அப்படின்னு சொன்னான். எதற்காகனா, எப்பொழுதுமே ஸ்மசானத்திலேயே வாசம் பண்ணிண்டு அந்த பஸ்மத்தையே பூசிண்டு தலைவிரி கோலமாக பூத பிரேத பிசாச்சங்களோடையே அலையக்கூடிய இவன் சிவன் கிடையாது, அசிவன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதை எடுத்து இங்கே ஆக்ஷேபிக்கிறாளாம். ஒன்றை தவிர மற்றவர்கள்லாம் இருக்காளே, பிரம்மா போன்ற தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது தெரியாதா? அவர் இந்த மாதிரி ஸ்மசானத்தில் தான் வாசம் பண்ணுறாருங்கிறதும், பஸ்மத்தை தான் பூசின்னு இருக்கார், தலைவிரி கோலமாக பூத பிரேத பிசாச்சங்களோட இருக்காருங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் நினைக்கிறார்களா இவர் சிவன்னு பேர் இருந்தாலும் இவர் அசிவன் அப்படின்னு அவர்கள்லாம் நினைக்கிறாளா என்ன? அப்படி நினைச்சா அப்படின்னா அவருடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ண அந்த புஷ்பத்தை பக்தியோட தலையில் அவர்கள் தரிப்பார்களா? அவர் செய்யக்கூடிய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு நடத்துவார்களா? அதனால நீதான் அப்படி சொல்றியே தவிர அவருடைய மகிமை தெரியாததுனால மற்ற யாரும் அப்படி நினைக்கல, அவர்களுக்கெல்லாம் பரமசிவனோட மகிமை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்றா. இப்படியே சொல்லிண்டே வந்த சதிக்கு இப்போ அவளுடைய கோபம் கட்டுக்கடங்காதபடி போயிடுதான். தன்னுடைய சரீரத்தையே விடணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன் அப்படின்னா, தக்ஷன் மூலமாக ஏற்பட்ட இந்த சரீரம் கூட நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறா. அதற்கு சாதகமாக இப்போ ஒரு தர்மத்தை எடுத்து சொல்கிறாளாம் சதி தேவி. என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருவன் பூஜை பண்ணக்கூடிய அந்த ஒரு பகவான் இருக்காரே, அந்த ஈஸ்வரனை, தர்மத்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த பகவானுடைய நிந்தையை யாராவது பண்ணுறா அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, எந்த ஒரு கட்டுப்பாடுக்கும் அடங்காதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்கேயாவது பகவானை நிந்தை பண்ணுறத கேட்கும்படி இந்த பக்தனுக்கு ஆச்சு அப்படின்னா உடனேயே அவளுடைய உயிரை எடுத்துடணுமாம். அப்படி எடுக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து காதுகள் ரெண்டத்தையும் அப்படி மூடிண்டு அங்கேருந்து ஓடி போயிடணுமாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு கால் அவனுடைய நாக்கு, எந்த நாக்கானது அப்படி பகவானை நிந்தை பண்ணித்தோ அந்த க்ஷணமே அந்த நாக்கை துண்டிச்சு எரியணுமாம். இல்லை இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கால் தன்னுடைய உயிரை கொடுக்கும்படியாக நேர்ந்தது அப்படின்னா உயிரையும் கொடுக்க துணியணும் அப்படிங்கிறத சொல்கிறா. அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்கிறா. இந்த தர்மத்தை எதற்காக இங்கே எடுத்து சொல்கிறா அப்படின்னா, இப்போ சதிதேவி இதற்கு மேலே என்ன பண்ண போகிறா அப்படின்னா, இந்த நிந்தையை தாங்க முடியாமல் தன்னுடைய சரீரத்தையே விட போகிறா. இதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் சதிதேவி எப்படி தக்ஷனிடத்தில் அதை தெரிவிச்சுட்டு யோகாக்னியிலான தன்னோட சரீரத்தை விடுறா அப்படிங்கிறத இதற்கு மேலே நம்ம அடுத்த செஷனில் நம்ம கற்றுப்போம். இப்பொழுது இந்த செஷனில் முதல் 17 ஸ்லோகங்களை நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं
मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ चतुर्थोऽध्यायः मैत्रेय उवाच मैत्रेय उवाच एतावदुक्त्वा विररामशङ्करः एतावदुक्त्वा विररामशङ्करः एतावदुक्त्वा विररामशङ्करः पत्नी अङ्गनाशं हि उभयत्र चिन्तयन् पत्नी अङ्गनाशं ह्युभयत्र चिन्तयन् पत्न्यङ्गनाशं ह्युभयत्र चिन्तयन् सुहृद्दिदृक्षुः परिशङ्किता भवात् सुहृद्दिदृक्षुः परिशङ्किता भवात् सुहृद्दिदृक्षुः परिशङ्किता भवात् निष्क्रामति निर्विशति द्विधा सा निष्क्रामति निर्विशति द्विधा सा निष्क्रामति निर्विशति द्विधा सा सुहृद्दिदृक्षा प्रतिघात दुर्मनाः सुहृद्दिदृक्षा प्रतिघात दुर्मनाः सुहृद्दिदृक्षा प्रतिघात दुर्मनाः स्नेहात् रुदति अश्रुकला अतिविह्वला स्नेहाद्रुदत्यश्रुकलातिविह्वला स्नेहाद्रुदत्यश्रुकलातिविह्वला भवं भवानी अप्रतिपूरुषं रुषा भवं भवान्यप्रतिपूरुषं रुषा भवं भवान्यप्रतिपूरुषं रुषा प्रधक्ष्यति वैक्षत जातवेपतुः प्रधक्ष्यति वैक्षत जातवेपथुः प्रधक्ष्यति वैक्षत जातवेपथुः प्रधक्ष्यति इव ऐक्षत जातवेपतुः ततो विनिश्वस्य सती विहायतं ततो विनिश्वस्य सती विहायतं ततो विनिश्वस्य सती विहायतं शोकेन रोषेण च दूयता हृदा शोकेन रोषेण च दूयता हृदा शोकेन रोषेण च दूयता हृदा पित्रोः अगात् स्त्रैण विमूढधीः गृहान् पित्रोरगात् स्त्रैण विमूढधीर्गृहान्
पित्रोरगात् स्त्रैण विमूढधीर्गृहान् प्रेम्णा आत्मनो यो अर्धम् अदात् सतां प्रियः प्रेम्णात्मनो योर्धमदात् सतां प्रियः प्रेम्णात्मनो योर्धम् अदात् सतां प्रियः ताम् अन्वगच्छन् द्रुतविक्रमां सतीं ताम् अन्वगच्छन् द्रुतविक्रमां सतीं ताम् अन्वगच्छन् द्रुतविक्रमां सतीम् एकां त्रिनेत्रानुचराः सहस्रशः एकां त्रिनेत्रानुचराः सहस्रशः एकां त्रिनेत्रानुचराः सहस्रशः सपार्षदयक्षा मणिमन्मदादयः सपार्षदयक्षा मणिमन्मदादयः सपार्षदयक्षा मणिमन्मदादयः पुरोवृषेन्द्राः तरसा गतव्यथाः पुरो वृषेन्द्रास्तरसा गतव्यथाः पुरो वृषेन्द्रास्तरसा गतव्यथाः तां सारिका कन्दुक दर्पण अम्बुज तां सारिका कन्दुक दर्पणाम्बुज तां सारिका कन्दुक दर्पणाम्बुज श्वेतातपत्र व्यजन स्रगादिभिः श्वेतातपत्रव्यजनस्रगादिभिः श्वेतातपत्रव्यजनस्रगादिभिः गीतायनैः दुन्दुभिः शङ्खवेणुभिः गीतानयैर्दुन्दुभिः शङ्खवेणुभिः गीतायनैर्दुन्दुभिः शङ्खवेणुभिः वृषेन्द्रम् आरोप्य विटङ्किताययुः वृषेन्द्रमारोप्य विटङ्किताययुः वृषेन्द्रमारोप्य विटङ्किताययुः आब्रह्मघोषोर्जित यज्ञवैशसम् आब्रह्मघोषोर्जितयज्ञवैशसम् आब्रह्मघोषोर्जितयज्ञवैशसम् विप्रर्षिजुष्टं विबुधैश्च सर्वशः विप्रर्षिजुष्टं विबुधैश्च सर्वशः विप्रर्षिजुष्टं विबुधैश्च सर्वशः मृत् दारु अयः काञ्चन दर्भचर्मभिः मृद्दार्वयः काञ्चन दर्भचर्मभिः मृद्दार्वयः काञ्चन दर्भचर्मभिः निसृष्टभाण्डं यजनं समाविशत् निसृष्टभाण्डं यजनं समाविशत् निसृष्टभाण्डं यजनं समाविशत् तामागतां तत्र न कश्चन आद्रियत् तामागतां तत्र न कश्चनाद्रियत् तामागतां तत्र न कश्चनाद्रियत् विमानितां यज्ञकृतो भयात् जनः विमानितां यज्ञकृतो भयाज्जनः विमानितां यज्ञकृतो भयाज्जनः ऋते स्वसृर्वै जननीं च सादराः ऋते स्वसृर्वै जननीं च सादराः ऋते स्वसृर्वै जननीं च सादराः प्रेमाश्रुकण्ठ्यः परिशस्वजुः मुदा प्रेमाश्रुकण्ठ्यः परिशस्वजुर्मुदा प्रेमाश्रुकण्ठ्यः परिशस्वजुर्मुदा सौदर्यसम्प्रश्न समर्थवार्तया सौदर्यसम्प्रश्न समर्थवार्तया सौदर्यसम्प्रश्न समर्थवार्तया मात्रा च मातृश्वसृभिः च सादरम् मात्रा च
मातृश्वसृभिश्च सादरं मात्रा च मातृश्वसृभिश्च सादरम् दत्तां सपर्यां वरम् आसनं च सा दत्तां सपर्यां वरमासनं च सा दत्तां सपर्यां वरमासनं च सा नादत्तपित्रा अप्रतिनन्दिता सती नादत्त पित्रा प्रतिनन्दिता सती नादत्त पित्रा प्रतिनन्दिता सती अरुद्रभागं तम् अवेक्ष्य चाध्वरम् अरुद्रभागं तमवेक्ष्य चाध्वरम् अरुद्रभागं तमवेक्ष्य चाध्वरम् पित्रा च देवे कृतहेळनं विभौ पित्रा च देवे कृतहेळनं विभौ पित्रा च देवे कृतहेळनं विभौ अनादृता यज्ञसदसि अधीश्वरी अनादृता यज्ञसदस्यधीश्वरी अनादृता यज्ञसदस्यधीश्वरी चुकोपलोकानिव धक्ष्यति रुषा चुकोपलोकानिव धक्ष्यति रुषा चुकोपलोकानिव धक्ष्यति रुषा जगर्ह सामर्ष विपन्नया गिरा जगर्ह सामर्ष विपन्नया गिरा जगर्ह सामर्ष विपन्नया गिरा शिवद्विषं धूमपथ श्रमस्मयम् शिवद्विषं धूमपथश्रमस्मयं शिवद्विषं धूमपथश्रमस्मयम् स्वतेजसा भूतगणान् समुत्थितान् स्वतेजसा भूतगणान् समुत्थितान् स्वतेजसा भूतगणान् समुत्थितान् निगृह्य देवी जगतोऽभिशृण्वतः निगृह्य देवी जगतोऽभिशृण्वतः निगृह्य देवी जगतोऽभिशृण्वतः श्रीदेव्युवाच श्रीदेव्युवाच न यस्य लोके अस्ति अतिशायनः प्रियः न यस्य लोकेऽस्यतिशायनः प्रियः न यस्य लोकेऽस्यतिशायनः प्रियः तथा प्रियो देहभृतां प्रियात्मनः तथा प्रियो देहभृतां प्रियात्मनः तथा प्रियो देहभृतां प्रियात्मनः तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके ऋते भवन्तं कथमः प्रतीपयेत् ऋते भवन्तं कथमः प्रतीपयेत् ऋते भवन्तं कथमः प्रतीपयेत् दोषान् परेषां हि गुणेषु साधवो दोषान् परेषां हि गुणेषु साधवो दोषान् परेषां हि गुणेषु साधवो गृह्णन्ति केचित् न भवादृशा द्विज गृह्णन्ति केचिन्न भवादृशा द्विज गृह्णन्ति केचिन्न भवादृशा द्विज गुणांश्च फल्गून् बहुलीकरिष्णवो गुणांश्च फल्गून् बहुलीकरिष्णवो गुणांश्च फल्गून् बहुलीकरिष्णवो महत्तमाः तेषु अविदद्भवान् अघम् महत्तमास्तेष्वविदद्भवानघम् महत्तमास्तेष्वविदद्भवानघम् न आश्चर्यम् एतत् यद् असत्सु सर्वदा नाश्चर्यम् एतद् यद् असत्सु सर्वदा नाश्चर्यम् एतद् यद् असत्सु सर्वदा महद्विनिन्दा कुणपात्मवादिषु महद्विनिन्दा कुणपात्मवादिषु
महद्विनिन्दा कुणपात्मवादिषु सेर्ष्यं महापूरुष पादपांसुभिः सेर्ष्यं महापूरुषपादपांसुभिः सेर्ष्यं महापूरुषपादपांसुभिः निरस्ततेजस्सु तदेव शोभनम् निरस्ततेजस्सु तदेव शोभनम् निरस्ततेजस्सु तदेव शोभनम् यद्व्यक्षरं नाम गिरेरितं नृणाम् यद्व्यक्षरं नाम गिरेरितं नृणाम् यद्व्यक्षरं नाम गिरेरितं नृणाम् सकृत्प्रसङ्गात् अघम् आशुहन्ति तत् सकृत्प्रसङ्गाद् अघमाशुहन्ति तत् सकृत्प्रसङ्गाद् अघमाशुहन्ति तत् पवित्रकीर्तिं तम् अलङ्घ्य शासनम् पवित्रकीर्तिं तमलङ्घ्य शासनम् पवित्रकीर्तिं तमलङ्घ्य शासनम् भवानहो द्वेष्टि शिवं शिवेतरः भवानहो द्वेष्टि शिवं शिवेतरः भवानहो द्वेष्टि शिवं शिवेतरः यत्पादपद्मं महतां मनोलिभिः यत्पादपद्मं महता मनोलिभिः यत्पादपद्मं महता मनोलिभिः निषेवितं ब्रह्मरसासवार्थिभिः निषेवितं ब्रह्मरसासवार्थिभिः निषेवितं ब्रह्मरसासवार्थिभिः ब्रह्मरस आसव अर्तिभिः लोकस्य यद्वर्षति चाशिषो अर्थिनः लोकस्य यद्वर्षति चाशिषोऽर्थिनः लोकस्य यद्वर्षति चाशिषोऽर्थिनः तस्मै भवान् द्रुह्यति विश्वबन्धवे तस्मै भवान् द्रुह्यति विश्वबन्धवे तस्मै भवान् द्रुह्यति विश्वबन्धवे किं वा शिवाख्यम् अशिवं न विदुः त्वदन्ये किं वा शिवाख्यमशिवं न विदुस्त्वदन्ये किं वा शिवाख्यमशिवं न विदुस्त्वदन्ये ब्रह्मादयः तम् अवकीर्य जटाः श्मशाने ब्रह्मादयस्तमवकीर्य जटाः श्मशाने ब्रह्मादयस्तमवकीर्य जटाः श्मशाने तन्माल्य भस्म नृकपाली अवसत्पिशाचैः तन्माल्य भस्म नृकपाल्यवसत्पिशाचैः तन्माल्य भस्म नृकपाल्यवसत्पिशाचैः ये मूर्धभिः दधति तच्चरणावसृष्टम् ये मूर्धभिर्दधति तच्चरणावसृष्टम् ये मूर्धभिर्दधति तच्चरणावसृष्टम् कर्णौ पिधाय निर्याद् यद् अकल्पयीषे कर्णो पिधाय निर्याद् यदकल्पयीषे कर्णो पिधाय निर्याद् यदकल्पयीषे धर्मावितरि असृणिभिः नृभिः अस्यमाने धर्मावितर्य सृणिभिः नृभिरस्यमाने धर्मावितर्य सृणिभिः नृभिरस्यमाने छिन्द्यात् प्रसह्य रुशतीम् असतीं प्रभुश्चेत् छिन्द्यात् प्रसह्य रुशतीम् असतीं प्रभुश्चेत् छिन्द्यात् प्रसह्य रुशतीम् असतीं प्रभुश्चेत् जिह्वाम् असूनपि ततो विसृजेत् स धर्मः जिह्वामसूनपि ततो विसृजेत् स धर्मः जिह्वामसूनपि ततो विसृजेत् स धर्मः. இந்த முதல் 17 ஸ்லோகங்களை ஒருத்தரம் சேர்ந்து படிக்கலாம். The first 17 shlokas. मैत्रेय उवाच एतावदुक्त्वा विररामशङ्करः पत्न्यङ्गनाशं ह्युभयत्र चिन्तयन्
सुहृद्दिदृक्षुः परिशङ्किता भवात् निष्क्रामती निर्विशति द्विधाससा सुहृद्दिदृक्षा प्रतिघातदुर्मनाः स्नेहाद्रुदत्यश्रुकलातिविह्वला भवान् भवान्यप्रतिपूरुषं वृषा प्रधक्ष्यति वैक्षतजातवेपतुः ततो विनिश्वस्य सती विहाय तं शोकेन रोषेण च दूयता हृदा पित्रोरगात् स्त्रैण विमूढधीर्गृहान् प्रेम्णात्मनो योर्ध्वम् अदात् सतां प्रियः तामन्वगच्छन् द्रुतविक्रमां सतीम् एकां त्रिनेत्रानुचराः सहस्रशः सपार्षदयक्षा मणिमन्मदादयः पुरो वृषेन्द्रास्तरसा गतव्यथाः तां सारिका कन्दुकदर्पणाम्बुज श्वेतातपत्रव्यजनस्रगादिभिः गीतायनैः दुन्दुभिशङ्खवेणुभिः वृषेन्द्रमारोप्य विटङ्किताययुः आब्रह्मघोषोर्जितयज्ञवैशसं विप्रर्षिजुष्टं विबुधैश्च सर्वशः मृद्दार्वयः काञ्चन धर्मचर्मभिः निसृष्टभाण्डं यजनं समाविशत् तामागतां तत्र न कश्चनाद्रियत् विमानितां यज्ञकृतो भयाज्जनः ऋते स्वसृर्वै जननीं च सादराः प्रेमाश्रुकण्ठ्यः परिशस्वजुर्मुदा सौदर्यसम्प्रश्नसमर्थवार्तया मात्रा च मातृश्वसृभिश्च सादरं दत्तां सपर्यां वरमासनं च सा नादत्तपित्रा प्रतिनन्दिता सती अरुद्रभागं तमवेक्ष्य चाध्वरं पित्रा च देवे कृतहेलनं विभौ अनादृता यज्ञसदस्यधीश्वरी चुकोपलोकानिव धक्ष्यतीरुषा जगर्हसामर्षविपन्नया गिरा शिवद्विषं धूमपथश्रमस्मयं स्वतेजसा भूतगणान् समुत्थितान् निगृह्य देवी जगतोऽभिशृण्वतः श्रीदेव्युवाच न यस्य लोकेऽस्ति अतिशायनः प्रियः तथा प्रियो देहभृतां प्रियात्मनः तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके ऋते भवन्तं कथमः प्रदीपयेत् दोषान् परेषां हि गुणेषु साधवो गृह्णन्ति केचिन्न भवादृशा द्विज गुणांशपल्गून् बहुलीकरिष्णवो महत्तमास्तेष्वविदद्भवानघम् नाश्चर्यमेतद् यदसत्सु सर्वदा महद्विनिन्दा कुणपात्मवादिषु शेर्ष्यं महापूरुषपादपांसुभिः निरस्ततेजस्सु तदेव शोभनम् यद्व्यक्षरं नाम गिरेरितं नृणां सकृत्प्रसङ्गाद् अघमाशु हन्ति तत् पवित्रकीर्तिं तम् अलङ्घ्य शासनं भवानहो द्वेष्टि शिवं शिवेतरः यत्पादपद्मं महतां मनोलिभिः निषेवितं ब्रह्मरसासवार्तिभिः लोकस्य यद्वर्षति चाशिषोर्तिनः तस्मै भवान् गृह्यति विश्वबन्धवे किं वा शिवाख्यमशिवं न विदुस्त्वदन्ये ब्रह्मादयस्तमवकीर्य जटाश्मशाने
तन्माल्यभस्मनृकपाल्यवसत्पिशाचैः ये मूर्धभिर्दधति तच्चरणावसृष्टम् कर्णौ पिधाय निर्याद्यदकल्पयीशे धर्मावितर्य सृणिभिर्नृभिरस्य माने छिन्द्यात् प्रसह्य रुशतीमसतीं प्रभुश्चेत् जिह्वामसूनपि ततो विसृजेत् स धर्मः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் ஷண்முக பிரியா. நம்ம அடுத்த செஷனில் இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now we are learning the 4th skanda. In the 4th skanda, we finished learning 3 chapters. In the 3rd chapter, we saw how Sati expressed her desire to go to the yaga done by her father Daksha, and how Paramashiva told her not to go because Daksha was bearing enmity towards Paramashiva. And further in this 4th chapter, Maitreya Maharshi continues to say that after Paramashiva advised Sati with these words, Paramashiva became very silent, because now a thought arose in Paramashiva's mind that in either case, that is whether he allowed her to go or he stopped her from going, in both cases Sati would be giving up her body. Because if Paramashiva stopped her from going, she would cry and cry, and because of that she might even give up her body because of the extreme grief. And if he allowed her to go, she would have to face the insult done by Daksha, and that itself would cause her death. And so Paramashiva became silent, allowing what was destined to happen. And now he also describes how Sati's state was. Now Sati's heart was being torn by 2 types of emotions. One was the extreme desire to go and meet her relatives. The other was the extreme fear for Paramashiva, because he had advised her not to go. And whenever the desire sprang in her heart, she would run towards the door to just go to Daksha's house. And immediately, when she was afraid of Shiva's instructions, she would come into the house. And now she was swaying like this in this manner for a very long time. And so he says, Sati was split into 2. Now because she was unable to leave just as she wished, she became extremely dejected, and she started crying very bitterly. And slowly that dejection turned into anger, and she looked at Paramashiva with such angry eyes as if she would even burn him up, he says. And now her female nature, it got over her. The desire to go and meet her relatives became very strong. So now she started towards Daksha's house, leaving behind even Paramashiva, who out of love had given her half of his own body, he says. And now when Sati was leaving in such haste, all alone, all the servants of Shiva like Maniman, Mada and all of them, along with thousands and thousands of Shiva Ganas and Parshadas and Yakshas, they ran behind Sati Devi to escort her, even leaving behind their own Lord Paramashiva, because Sati was going all alone. And they made Nandishwara go in front of them. And now they were carrying along with them all the paraphernalia that was needed for Sati, like the sarika, the bird that she used to play with, the play lotus, the ball with which she plays, the mirror she uses, and all the other chatra, chamra, upacharas that are needed to worship her. So with all of them, they all followed her, and they made her mount on Nandishwara and took her to the Yagashala of Daksha. And as soon as she reached the Yajnashala, he describes how the sacrificial hall was looking. Everywhere, the deer skins, the darba grass, the vessels made of copper, iron and gold and mud were all strewn all over the sacrificial ground. And everywhere, she could hear Vedic sounds emanating from all sides, Vedic chants, and all the Vedic seers, the Brahmins, the Rishis, the gods were all seated everywhere. But sadly, nobody in the sacrificial hall came forward to greet Sati, or they didn't even pay attention to her, because they were all afraid of Daksha, because Daksha's enmity towards Shiva is well known. And since Sati was Shiva's spouse, they didn't even dare to greet her. And this upset Sati very much.
And now Maitreya Maharishi says, nobody in the sacrificial hall greeted Sati except her sisters and mother. All of them, they all came running towards Sati. They greeted her. They embraced her with so much of love. They shed tears of joy. And they also spoke to her with great love. They said, "Oh Sati, how are you? It's such a long time since we saw you. Are you doing well?" And they gave her a beautiful seat to sit. And they also offered her a lot of gifts and presents. But all this did not make Sati happy at all. She didn't receive all this with great pleasure. Even the kind words that were spoken by her mother didn't please Sati, because she now looked at Daksha, and Daksha was such that he didn't even take notice of Sati. He did not greet her, he did not speak kind words to her. And Sati noticed all this, and she understood that she was being ignored and disregarded by her father. Now Sati Devi, she also noticed the yaga that was going on. She noticed that there was no share in the sacrificial offerings to Rudra at all. Arudra bhagam tam aveksha chadvaram. Just as Daksha had already cursed Shiva, he had not given any share in the sacrificial offerings in this yaga, and this was a great insult done to Paramashiva. And Sati noticed all this. Due to so much of arrogance, Daksha was doing all this. And now that she also, who was the spouse of Paramashiva and hence a goddess herself, was also being ignored and insulted here, Sati became extremely indignant, and she looked at all the three worlds as if she would burn them up. And now noticing Sati's anger, all the Parshadas and Shivaganas who had come along with her, they sprang towards Daksha to kill him, but Sati stopped them all by her command. And now in that sacrificial hall, Sati now proceeded to condemn Daksha with angry words, so that everybody in the sacrificial hall could hear that. She understood that Daksha had become very arrogant only because of all these rituals that he was performing, but all that had gone in vain because he had developed enmity towards Bhagavan Shiva himself. So she says, who else in this world other than you, O Daksha, will bear enmity towards Lord Shiva, who is such that there is none who is above than him, and there is nobody in this world whom he likes very much or he dislikes, and he is the inner self, the most dearest inner self of all the living beings in this world. He is the cause of the entire world, and he is such that he bears enmity towards not even a single living being. And who else in this world will bear enmity towards such a Lord Shiva other than you, she says. And people like you, they always find faults in even noble souls. They do not look at the virtues, they only look at the faults. And sadhus are not like you. They are such that they overlook all the faults and they look only at the virtues of people. And even greater are the Mahans, who magnify and glorify people even when they have very, very trifling of virtues. They magnify those virtues and glorify them. But you people are such that you find faults even in such sadhus. And she says, such a behavior, that is to censure even the great and exalted ones, is not very surprising in people like you, because you always think of this body which is lifeless as your own Atma, as your own self, and because of that you censure the Mahans, you have jealousy towards the great ones, you do not like their fame, their glory and all that. And what happens is, the Pada Dhuli, that is the dust from the feet of these Mahans, it cannot bear such insult. What it does is, it masks the well-being and glory of such people who hate the Mahans, and because of that they learn a lesson in their lives. They are taught a lesson by the Pada Dhuli of these Mahans. And so she says, according to me, such a censure befits you people, because it only brings your downfall and teaches you a lesson, she says. And further she goes on to say that I now realize that you not only hate Shiva, but also you hate his holy name also. She says, Yad Vyaksharam nama gireritam drinam sakrit prasangad agam ashu hanti tat pavitra kirtim tam alangya shasanam bhavanaho dveshti shivam shivetaraha. She says, you have enmity towards even the holy divine name, the two-lettered name Shiva, which is such that even when people utter it verbally, even without mental involvement, it destroys all their sins. And Lord Shiva has such holy fame, and his orders are such that they are never being transgressed by anybody else. And since you hate such a Shiva who is full of auspiciousness, you are Shivetaraha. You are the most inauspicious one, she says.
And then she says, alas, you bear enmity towards Lord Shiva, who is such that he is the friend of this entire universe. All the Mahans, they always keep hovering around the lotus-like feet of Paramashiva with their bee-like minds in order to enjoy the supreme Brahma Rasa, the bliss of Brahman. And not only that, Paramashiva showers this entire world with all the blessings, whatever people wish for, and you hate such a Paramashiva, she says. And now she raises an objection to one statement made by Daksha in that assembly of all the Prajapatis that day when he censured Lord Shiva. Daksha had said that this person is called Shiva, but he is indeed Ashiva, or the most inauspicious one, because he always lives in the crematory grounds. He smears his body with ashes, he wears a garland of skulls and bones, and he lets his hair loose, and always he keeps roaming about with ghosts and spirits, and so he is Ashiva. So now Sati is reminded of that statement, and she gives an objection to that here. She says, do not all the other people like Brahma and other gods, do they not know that Paramashiva always lives in the crematory grounds? Do they not know that he smears his body with ashes, he wears the garland of skulls and bones, and he lets his hair loose? Don't they think that he is Ashiva and he is not Shiva? If they ever thought so, would they ever bear on their head with so much of devotion the flowers that are offered to his holy feet? Would they carry out his commands with so much of reverence? So it is only you who censures Shiva in that manner because you do not know his glory, whereas all the others, though they know all these characteristics of Lord Shiva, they respect him and revere him because they know his Mahima, she says. And now Sati's anger knew no bounds, and she wished to even give up her body because this body had originated from Daksha, and she did not wish to even have that body. So, in order to substantiate that, she talks about a dharma here. She says, whenever a person happens to hear the censure of his master, who is the supreme lord of this universe, who protects dharma, and when he hears the censure of his lord by people who do not have any conduct, who are unbridled, then what he must do is he must immediately kill that person, and if he is unable to do that, he must close his ears and run away from that place. Or if possible, he must cut away that tongue that spoke such censure of Bhagavan. And if that is also not possible, and if need be, he must be even ready to give up his own life. And this is what is dharma, she says. So Sati speaks of this dharma here because she wishes to really give up her body because it had originated from Daksha. She even conveys that to Daksha further in this chapter, and she also gives up her body through yoga. So in this session we learnt until the 17th shloka where she talks about this dharma, and further in the next session we shall see how Sati even gives up her own body. Radhe Radhe.